நம்பர்ஸ் வந்து ஸ்கொயரிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்றத மெத்தடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெத்தட் வந்து கடைசியாக 5ல் எண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 5ல் எண்ட் ஆகிற ஸ்கொயரிங் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ஏனும் செகண்ட் நம்பர் பின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தென் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு பி ஸ்கொயர். ஓகேவா? தென் ஏவோட வேல்யூ தெரியும் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் 1. இப்போது பியோடது வந்து 5 ஸ்கொயர் வந்து 25. ஓகே, ஸோ 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 வந்து 4. தென் 5 ஸ்கொயர் வந்து 25. அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது 3 4s are 12. ஸோ 12 வந்து எழுதிட்டு 25 இன்னொரு சைடு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா 35 ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தட் வந்து 5ல் எண்ட் ஆகிற நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மற்றபடி வேறு எந்த நம்பர்ஸ்க்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள். a இன்ட்டு a + 1 b